வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிஃப்டி மார்க்கெட்ல ஒரு பெரிய சரிவு. எல்லாருமே என்ன நடக்குதுன்னு குழம்பிட்டு இருந்தப்போ ஒரு சிஸ்டம் மட்டும் இது நடக்க போகுதுன்னு கரெக்டா கணிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல எப்படி காசு பார்க்கறதுன்னு வழி சொல்லியிருக்கு. எப்படி? வாங்க அத பத்தி தான் இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். 217 பாயிண்ட்ஸ். இது ஏதோ லக்ல கிடைச்சதில்ல. ஒரு சிஸ்டம், ஒரு ரூல், அதை கரெக்டா ஃபாலோ பண்ணதுனால கிடைச்ச ப்ராஃபிட். மார்க்கெட் மேல கீழே போய் குழப்பிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு தெளிவான பிளானோட இருந்தா என்னெல்லாம் பண்ணலான்னு இதுவே ஒரு பெரிய எக்ஸாம்பிள். சரி, இப்ப மேட்ருக்கு வருவோம். அந்த சிஸ்டம் எப்படி இவ்ளோ அக்யூரேட்டா வேலை செஞ்சது? அந்த சிக்னல் கிடைச்சதுலேருந்து ஃபைனல் டார்கெட்டை தொட்டது வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இது முடியறப்போ மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ்க்கு பின்னால இருக்கிற லாஜிக் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். சரி, முதல்ல பார்க்க போறது அந்த 217 பாயிண்ட் ஜாக்பாட். இந்த ட்ரேடு எப்படி ஒரு பெரிய சக்சஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாமே ஆரம்பிச்சது இந்த ஒரு நம்பர்ல தான். 245.70.56. மார்க்கெட் இந்த பாயிண்ட்டுக்கு கீழே வந்தா அது ஒரு செல் சிக்னல்னு சிஸ்டம் முன்னாடியே சொல்லிருச்சு. கரெக்டா மார்க்கெட் அந்த லெவலை தொட்டதும் ஆட்டம் ஆரம்பிச்சது. அடுத்ததா இந்த ட்ரேடோட அனாட்டமி, அதாவது சிக்னல் கிடைச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி பிளான் பண்ண டார்கெட்ஸை ஒன்னொன்னா அடிச்சதுன்னு பார்க்கலாம். இங்க தான் அந்த சிஸ்டமோட பவரே தெரியுது. மார்க்கெட் சும்மா ஏனோ தானோன்னு விழல. பிளான் பண்ணி வச்ச மாதிரி 1 2 3ன்னு 6 டார்கெட்டையும் டாட் டு டாட் கனெக்ட் பண்ற மாதிரி பெர்ஃபெக்ட்டா அடிச்சுது. ஒவ்வொரு டார்கெட்டும் ஒரு செக் பாயிண்ட் மாதிரி. சரி, டே ஸ்லோன்னு ஒரு வார்த்தை அடிக்கடி வரும். அது ஒன்றும் இல்லை. சிம்பிளா சொல்லணும்னா, அன்னைக்கு ஒரு நாள்ல மார்க்கெட் போன ஆக குறைந்த விலை, அதுதான் டே ஸ்லோ. இப்போ பார்க்க போற கம்பேரிசன் தான் ரொம்பவே ஆச்சரியமான ஒன்று. சிஸ்டம் கணிஞ்ச ஃபைனல் டார்கெட் என்ன தெரியுமா? 24,343.80. அன்னைக்கு மார்க்கெட்டோட உண்மையான லோ எவ்வளோ? 24,352.90. இந்த ரெண்டு நம்பரையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஆமா, வெறும் 9.1 பாயிண்ட்ஸ் தான் வித்தியாசம். அடேங்கப்பா, ஆயிரக்கணக்கான பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுற மார்க்கெட்ல ஒரு சரிவோட எண்ட் பாயிண்ட்டை இவ்ளோ பக்கத்துல வெறும் 9 பாயிண்ட் வித்தியாசத்துல கணிக்க முடியுதுன்னா அந்த சிஸ்டமோட அக்யூரசியை நீங்களே பார்த்துக்கோங்க. சரி, இப்ப அடுத்த கேள்விக்கு வருவோம். டார்கெட் அடிச்சாச்சு, இப்ப என்ன பண்றது? ரிவர்ஸ் பண்ணலாமா இல்ல அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். மார்க்கெட் நீங்க எதிர்பார்த்த பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. இப்போ உங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணணுமா இல்ல ஹோல்டு பண்ணணுமா? இந்த ஒரு முடிவு தான் உங்க அடுத்த ப்ராஃபிட்டை டிசைட் பண்ண போகுது. இந்த முடிவு எடுக்கிறதுக்கு சப்போர்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொன்னா, ஃபைனல் டார்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் மாதிரி வேலை செய்யும். அதாவது மார்க்கெட் அந்த இடத்துக்கு வந்ததும் ஒரு பந்து தரையில பட்டு மேல எழும்புற மாதிரி திரும்பவும் மேல போக சான்ஸ் இருக்கு. ஸோ இங்க உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, மார்க்கெட் அந்த சப்போர்ட்ல இருந்து மேல திரும்பிச்சுன்னா உங்க பழைய செல் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு புதுசா ஒரு பை பொசிஷன் எடுக்கலாம், அதாவது சி வாங்கலாம். இதுக்கு பேரு ரிவர்சல். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, மார்க்கெட் அந்த சப்போர்ட்டையும் உடைச்சு இன்னும் கீழே போச்சுன்னா நீங்க உங்க செல் பொசிஷன்லயே, அதாவது பிஏ ஹோல்ட் பண்ணி கண்டினியூ பண்ணலாம். சரி, இது வரைக்கும் ஒரு நாள் கிரேட பத்தி பார்த்தோம். இப்போ ஒரு மாசம் முழுசா எப்படி பிளான் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தான் இந்த மந்த்லி வாட்ச் லிஸ்ட். இந்த மாச எக்ஸ்பைரிக்கு உங்க வாட்ச் லிஸ்ட்ல இந்த 2 ஸ்ட்ரைக் பிரைஸை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 25,000 கால் ஆப்ஷன், அப்புறம் 24,000 புட் ஆப்ஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, மார்க்கெட்டோட பல்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கான டூல்ஸ். ஏன் ஸ்பெசிஃபிக்கா இந்த 2 நம்பர்? ஏன்னா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாசம் முழுக்க மார்க்கெட் பெரும்பாலும் இந்த 24,000க்கும் 25,000க்கும் நடுவில் தான் ட்ரேட் ஆகும்னு எதிர்பார்க்கறாங்க. ஸோ இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸோட பிரீமியம் விலை ஏறுறதையும் இறங்குறதையும் நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணாலே போதும். மார்க்கெட்டோட அடுத்த பெரிய மூவ் மேலையா இல்ல கீழையான்னு உங்களால ஓரளவுக்கு முன்கூட்டியே கணிக்க முடியும். கடைசியா உங்களுடைய அடுத்த மூவ். இவ்வளவு நேரம் நாம பார்த்ததுல இருந்து என்ன கத்துக்கிட்டோம்? மார்க்கெட்ல நம்மளோட பெரிய எதிரியே நம்ம எமோஷன்ஸ் தான். ஆனா நீங்க ஒரு சிஸ்டமை நம்பி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா பயம், சந்தேகம், பேராசை இது எதுக்குமே அங்க இடம் இருக்காது. குழப்பமா இருக்கிற மார்க்கெட் உங்களுக்கு தெளிவான ரூல்ஸ் உள்ள ஒரு கேம் மாதிரி மாறிடும். சரி, கடைசியா ஒரு கேள்வி. ஒரு சிஸ்டத்தால ஒரு பெரிய சரிவை இவ்ளோ துல்லியமா கணிக்க முடியுதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வரப்போற ஏற்றங்களையும் மத்த வாய்ப்புகளையும் கூட அதால பார்க்க முடியும் தானே? சரியான டூல்ஸோட மார்க்கெட் அப்ரோச் பண்ணா வாய்ப்புகளுக்கு முடிவே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.